விதமான அடையாளமும் கிடையாது. அதனால ஜிப்சி கிட்ட ஆதார் அட்டை கூட கிடையாது. அதனால அவனுக்கு எக்ஸிட் போல் பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்படின்னா ஜிப்சி ஒரு ஆன்டி இண்டியனா இல்ல ஒரு அர்பன் நக்சலா, இந்த மாதிரி பல கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளுக்கான விடை இப்ப நம்ம பார்க்க போற இந்த ட்ரெய்லர் மற்றும் இசையமைப்பாளர் டி இமான் மற்றும் இயக்குநர்கள் விஜய் மில்டன் மற்றும் புஷ்கர் காயத்ரி ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரெய்லரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டண்டாக இருக்கேன். இதோட ஸ்கேல் பார்த்தே ஆக்சுவலி நான் வந்து இது ஒரு சின்ன படம், ராஜமுருகன் சார் ஒரு டீப்பாக ஒரு தாட் வச்சு ஒரு சின்ன படமாக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் இனிஷியல் ஐடியா இருந்தது. ட்ரெய்லரை பார்த்தா தான் தெரியுது இது பெரிய படங்க. இட்ஸ் ஷார்ட் பியூட்டிஃபுல்லி அண்ட் படம் வந்ததுக்கப்புறம் அதோட பேஸ் ஐடியா, அதோட கான்செப்ட் என்ன, அதோட ஃபிலாசபி என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப எதிர்பார்க்குறோங்க. இவர் ராஜமுருகன் அவர் படம் வந்துட்டு அவர் கதை களமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யாருமே பார்க்காத உலகம், குக்குவாக இருக்கட்டும், ஜோக்கராக இருக்கட்டும், இப்போ ஜிப்சியாக இருக்கட்டும், நம்ம எந்த லாங்குவேஜ்லேயும் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணார். அது ரொம்ப ஒரு அந்த கதை களத்திலே வந்துட்டு அடிச்சிடறாரு. ஸோ சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஜீவா தான் அதுக்கு பர்ஃபெக்ட், அது ஒரு ஸ்கின் டோன்லேருந்து ஆக்ஷன் பர்ஃபெக்ட் ஆக்டர் ஃபார் இட். அண்ட் இந்த மாதிரி ஒரு இதுக்கு அஃப்கோர்ஸ் சந்தோஷ் மியூசிக் தான் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. வெரி நைஸ். அனைவருக்கும் வணக்கம். ஜீவா பிரதர் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, வாழ்த்துக்கள். ஒரு பெரிய விக்கெட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது ஜிப்சியில் நீங்க அடிச்சு துவம்சம் பண்ண போறீங்க, அது மட்டும் தெரியுது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜமுருகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய எழுத்து மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. இங்கே நான் வந்திருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ராஜமுருகன் அவர்கள். ஏன்னா அவர் மேலேயும் அவருடைய எழுத்து மேலேயும் அவருடைய இயக்குகிற இந்த திரைப்படத்தின் மேலேயும் திரைப்படங்கள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு அன்பும் ஒரு பெரிய மதிப்பும் எனக்கு வந்து எப்பவுமே உண்டு. அதுக்காகவும் அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பேரன்பிற்காகவும் அண்ட் இந்த படத்துடைய பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் அவருடைய பேரன்பிற்காகவும். ஏன்னா யுகபாரதி சார் நானும் சேர்ந்து நிறைய சாங்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்லாம் வந்து எங்களுடைய முந்தின திரைப்படத்தில் ஹிட்டான காம்பினேஷன் பாடல்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாங்ஸ் எங்களுடைய படத்துலேயும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் எங்கள் சாங் கம்போசிஷன்லாம் வந்து நான் அவர்கிட்ட வந்து விரும்பி கேட்குறது, ராஜ்முருகன் சார் படத்துக்கு மட்டும் நல்லா பாட்டு எழுதுறீங்களே, அந்த மாதிரி பாட்டு எங்கள் படத்துக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு தான் வந்து அவரை விரும்பி கேட்பேன். ஸோ அவ்வளோ டெப்த் இருக்கும், லிரிக்ஸ்லேயும் அவ்வளோ டெப்த் இருக்கும். அவருடைய ஸ்கிரிப்டில் இருக்க டெப்த்து வந்து பாடல்களையும் வெளிப்படும். அதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான காரணம் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவருடைய ஒரு ரசிகனாக இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். உங்களுடைய சாங்ஸ் வந்து தொடர்ச்சியாக நான் கேட்டுட்ருக்கேன். முதல் திரைப்படத்துலேருந்து உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே தூரத்துலேருந்து ஒரு அட்மையர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ரசிகனாக நான் வந்து எப்போவுமே இருப்பேன். அண்ட் இந்த திரைப்படத்துலையும் வந்து சாங்ஸும் சரி, இப்போ பார்த்த 2 பாடல்களும் சரி, அண்ட் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்த பின்னணி இசையும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் டோட்டல் டீம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஜீவா சார் அண்ட் டோட்டல் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி. விழாநாயகன் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு, அந்த இசைக்குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேசாந்திரி நான் அப்படிங்கிற பாடலில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பயணித்த ஒரு உணர்வு இருந்தது. ட்ரெய்லரில் இந்த கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் போராட்டமும் உணர முடிந்தது. படம் நடந்து கொண்டிருக்கின்ற இனி நடக்கப் போகின்ற பல விஷயங்களை தொட்டு செல்லும். எனவே இது முக்கியமான திரைப்படமாக இருக்கும். படக்குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். நடிகர் ஜீவா அவர்களுக்கும் படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்தியா ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரே மக்கள் ஒரே வரி அப்படின்னு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால அரசியலை தொட்டு சொல்லக்கூடிய விதத்தில் இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. தன்னோட ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிள் பறிக்கிறதுக்காக காலையில் போன 2 சோஃபியன் அப்படிங்கிற காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 2
இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாகவும் பதிவாகவும் இருக்குன்னு தோணுது. இயக்குனர் ராஜமுருகனுக்கும் இந்த இசையின் நாயகன் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜீவா சார் ரொம்ப பக்காவாக பொருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப அவரோட கரியரில் அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நண்பர் யுகபாரதி வழக்கம் போல் அவருடைய வரிகளில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படம் பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் சொல்லுது. எல்லோருக்கும் டீம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல ராஜமுருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நாம் வரும்போதே நிறைய அண்ணங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்பின அண்ணங்களில் ராஜமுருகன் முக்கியமான. ஏன்னா நான் மறக்கவே நினைக்கிறேன், எழுதிட்டு இருக்கும்போது ராஜமுருகன் நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படின்னா ராஜமுருகன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு அவரோட சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளோட பொலிட்டிக்கில் நம்மளோட அரசியலை அதோட கலைத்தன்மை கெடாமல் எப்படி எழுதுறது, அதை எப்படி மக்கள்கிட்ட சேர்க்குறது அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கேட்டு பேசிட்டு தான் கிட்டத்தட்ட எழுதவே ஆரம்பித்தேன். எனக்கு அப்போவே வந்து ராஜ்மோகனை பழக்கம். அதுக்கப்புறம் அவரோட குக்கு, ஜோக்கர், இப்போ வந்து ஜிப்சி. தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை, தன்னோட விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து தனக்கு கிடைக்கிற ஒரு தளத்தில் நிறைய புதுசாக படம் பண்ண ஆசைப்பட்டிருக்க எல்லா பசங்களுக்குமே வந்து ஒரு பெரிய, ஏன்னா அவரோட படங்கள் தொடர்ந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது, மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த அரசியல் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கும்போது அதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய இயக்குநர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னென்ன ஜிப்சி இந்த படத்தோட லேயர் என்னவாக இருக்கும், இந்த படத்தோட விஷுவல் என்னவாக இருக்கும், இந்த படத்தோட காட்சி, இது என்ன மக்கள்கிட்ட பேச போகுது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சால் கூட, ஆனால் இப்படி ஒரு ரொம்ப கண்டென்ட்டாக இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான படம் வரும்போது இப்போ திடீர்னு அதுக்குள்ளே கப்சின்னு யாராவது கதையை வச்சுட்டு இருப்பாங்க, இது எதிர் பாலிடிக்ஸில் ஒரு படம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அப்படிங்கிற சூழல் கூட நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் வர்றதுக்கு ராஜமுருகன் இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து இருக்காங்க, நம்மளை ஒன்றா சேர்றாங்க, படம் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதை வெளிப்படையாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற பெரிய சந்தோஷம். அதனால் ராஜமுருகனுக்கு எப்போதுமே ஒரு சல்யூட். அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவருக்கு தெரியும் ஒரு கதையை வந்து கதை சொல்லும் போதே வந்து அந்த படத்தோட எப்படி ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அவர் கண்ணில் தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ இந்த கதையை அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து நான் இப்போ பழகிட்டு இருக்க ஒரே இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் சார் தான். அவர் வந்து பேசும்போதே இன்றைக்குள்ள அரசியல் நிலை பிரச்சனைகள், இன்றைக்குள்ள எமோஷ்னல், வெளியே ரோட்டில் போகிற ஒருத்தனோட மனநிலை, இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து இதெல்லாம் மைண்டில் வச்சு மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எளிமையான டைரக்டர்ஸ்க்கு, எளிமையான ஆட்களுக்கு ரொம்ப பக்குவமாக, ரொம்ப எளிமையான ஆட்களோட ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அதனால தான் அந்த இசையில் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தெரியும், ரொம்ப சிம்பிள். அதான் அவரோட பெரிய பலம். அந்த பலம் இதில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ யுகபாரதி அண்ணனோட லிரிக்ஸ் நமக்கு தெரியும். இப்போ தொடர்ச்சியாக அவர் வேற ஒரு ஃபார்மில் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மில் இருந்தார், இப்போ வேற ஒரு ஃபார்ம். அது வந்து அவர் போட்டுக்க சட்டையிலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அதனால் அவர் தீவிரமாக எழுதியிருக்காரு. இந்த படத்தில் கண்டிப்பாக தீவிரமாக எழுதியிருப்பாருன்னு நம்புகிறேன். அப்புறம் ஜீவா சார், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவை பார்த்து பேசினேன் அப்படின்னா அது ஜீவா சார் தான். ஏன்னா கற்றது தமிழில் நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜீவா சார் மீட் பண்ணேன். இப்போது பார்க்கும்போது இந்த படத்துக்கு இந்த ஜிப்சி, அந்த கெட்டப்பு, அந்த பின்னாடி வரையப்பட்ட அந்த குதிரையோட பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஜிப்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சரியான ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு முக்கியமான டாக் கிரியேட் பண்ணும். அது வந்து எதிர்த்தரப்பு பேச வைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. அம்பேத்குமார் தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கதையிலேருந்து இந்த படத்தோடைய எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்ட தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு முதல்ல என் நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு ஜிப்சியா அப்படியே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ஜீவா சாருக்கு நன்றி. தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு கருத்து கணிப்பு வர்ற மாதிரி இந்த படம் நிச்சயமாக அப்படி இல்லை. மிக ஜாதிய, மத, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன, மொழி சார்ந்த தவறான அடையாளங்களை ஒட்டு மொத்தமாக கேள்வி கேட்கிற உங்களில் ஒருத்தன் இந்த ஜிப்சி. அந்த ஜிப்சியை கைகுலுக்க தயாராருங்க. நன்றி. முக்கியமாக அம்பேத்குமார் அண்ணா,
யுகபாரதி அண்ணன், ராஜ்குமார் அண்ணன், இந்த 3 பேருமே அண்ணன்னு சொல்லி நான் கூட சுற்றின்னு இருப்பேன். இப்போ அவங்களுடைய படம் விஷயமா நான் ஒரு ரசிகனாக தான் பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது நம்ம எப்படி ஜோக்கர் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கிச்சோ அதே மாதிரி ஜிப்சி இன்னும் அடுத்த கட்ட அதிர்வலையை உருவாக்குன்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜீவா சாரை பற்றி நான் நிறையா சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வாரமே என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் அவரை பற்றி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்காது. அதனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல இந்த மாதிரி திரைப்படங்களை தயாரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்து உருவாக்கி தந்தார் அவர் அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து ப்ரொடியூசரை தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் ராஜ்மோகன் சார்பாக. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வதை முகாமாக மாறின்னு இருக்குது அப்படின்றதுக்கு இந்த படம் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ராஜமுருகன் சார் வந்து உன்னுடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் வந்து சமூகத்தின் மீது பேர் அக்கறை கொண்ட ஒரு திரைப்படங்களாக இருக்கும். அதில் இந்த படமும் வந்து விதிவிலக்கு இல்லை. அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு பெரிய மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படங்களில் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசை இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வச்சுருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த மியூசிக்ஸ் அப்படி இருந்துச்சு. அந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரியான திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு முதல்ல சமூக அக்கறை முதல்ல முக்கியம். அந்த அடிப்படையில் ஜீவா சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு சமூக அக்கறை உள்ள நடிகர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான படங்களை வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள முடியும். அதில் ஜீவா சாருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே இருக்கிற என்னுடைய தோழர் யுகபாரதி அவருடைய பாடல்கள் தமிழகத்தில் இருக்கிற பல கோடி ரசிகர்களில் அவருடைய பாடலை நேசிக்கிறவர்கள் நானும் ஒருத்தன். அந்த அடிப்படையில் இந்த பாடல்கள் மிகவும் நல்லா இருந்தது. திரும்ப இந்த படத்தை நான் நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னாக்கா ராஜமுருகன் சாருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் திரைப்படத்துக்கு வரதுக்கான மிகப்பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் தந்தவர் ராஜமுருகன் சார் தான். அது ஒரு தனி மனிதர்களுடைய காதலாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தை பற்றியான அவலமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்திய கோடான கோடி மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஜிப்சியை சொல்லும். இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் விடுதலையோடு தொடர்புடையது அப்படின்றதை பற்றிய ஒரு நெருக்கமான ஒரு கலையின் வழியாக ஒரு திரைப்படத்தை ஒரு திரைக்கதையை அவரால் செய்ய முடியும்னா அதை இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ராஜமுருகன் சாரால் தான் முடியும். அந்த அடிப்படையில் எங்களுடைய முன்னோடியாக நாங்கள் ராஜமுருகன் சாரை நம்புகிறோம். அவருக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி. எனக்கு ராஜமுருகன் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு உண்டு. அது எங்கேருந்து உருவாச்சுன்னா, ஜனாதிபதியை விமர்சனம் செய்து ஒரு படம் எடுத்து ஜனாதிபதி விருது வாங்கியவர். இது ரொம்ப அவருடைய அந்த படம் வந்து நான் பார்த்து ரொம்ப ஒரு தனித்த போராளியுடைய ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவர் எடுத்திருந்தார். ஸோ மனித வாழ்க்கையில் வந்து பயணங்கள் தான் வந்து ஞானத்தையும் அறிவையும் தருது. ஒருத்தன் ஞானினாலே அவன் பயணின்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து, அது ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக தொடர்ந்து பயணங்கள் மேற்கொண்டு பல்வேறு மனிதர்கள், இனங்கள், மொழி, மதங்கள் இவற்றை நுட்பமாக ஆராய்ந்து அதோட அறிவோட வெளிப்பாடு தான் இந்த ஜிப்சின்னு நான் நினைக்கிறேன். அந்த அறிவோட வெளிப்பாடு தான் இந்த ஜிப்சின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. முதலில் என்னை கவர்ந்தவர் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ரொம்ப நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. தொடர்ந்து அறம் சார்ந்த படங்களை இயக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிற ராஜமுருகனுடைய இந்த ஜிப்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆழமாக விரும்புகிறேன். தொடர்ந்து தான் நடிக்க வந்த காலத்திலிருந்து அருமை நண்பர் ஜீவா அவர்கள் ரொம்ப வித்தியாசமான அந்த பருவத்தில், ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் தயங்கி நிற்கும்போது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப எளிதாக எடுத்து
ரொம்ப அற்புதமாக நடித்து தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கின ஜீவா அவர்களுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜிப்சியை நம்ம உணர முடியுது. ஜிப்சினா பயணி தான். இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றின எல்லா போராட்டக்காரர்களும் புரட்சியாளர்களும் பயணிகளாக தான் இருந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. அந்த வரலாற்றோட அடிப்படையில் இந்த பயணம் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பயணமாக அமையணும்னு நான் ரொம்ப ஆழமாக விரும்புகிறேன். நான் வாழ்த்துறேன். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், ரொம்ப அற்புதமான பாடல்கள், அவருடைய பின்னணி இசை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அதே மாதிரி தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடலாசிரியர்னால் அது யுகபாரதி தான். குத்துப்பாட்டு எழுத சொன்னால் கூட அதில் ஆபாசமான வார்த்தைகளை இதுவரைக்கும் யுகபாரதி எழுதுனது கிடையாது. அவருடைய பாடல் வரிகளை நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரசிகனா குத்துப்பாட்டு எழுத சொன்னால் கூட அதில் ஒரு ஆபாசமான வார்த்தைகளை எழுத மாட்டார். அப்படி நிறைய போராளிகள் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய எல்லைகளை தொட வேண்டும். ராஜமுருகனுக்கு இந்த படம் ஒரு மணிமகுடமாக அமையணும். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அம்பேத்குமார், பேரே ஒரு புரட்சிகரமான ஒரு பேராக இருக்குது. அவருக்கு தமிழ் சினிமா ரத்தன கம்பளம் விரித்து அவரை வரவேற்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய அரசியல் எனக்கு முன்னையுமே பரிச்சயம். அவர் விகடனில் பணிபுரியும் போது திரைப்படம் எடுத்தோன்னே அவருடைய அந்த காதலில் இருக்கக்கூடிய மெல்லிய உணர்வு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது குக்குவாக இருக்கட்டும், ஜோக்கரில் இருக்கிற அரசியலை தாண்டி எனக்கு அதுக்குள்ளே இருந்த காதல் ரொம்ப அழகாக இருந்தது, பிடிச்சது. இந்த படத்துலையும் அப்படி ஒரு பதிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன், காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலில், இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழலில் தன்னுடைய கலை படைப்பை ஒரு வியாபாரமாக பார்க்காம தன்னுடைய அரசியலில் முன்னிறுத்தக்கூடிய ஒரு இடமா பார்க்குற அந்த பார்வையும் தைரியமும் தொடர்ந்து அது செஞ்சுட்டு வர்ற தினமும் எனக்கு மிகப்பெரிய மரியாதையை உங்கள் மேல் ஏற்படுத்தியிருக்கு ராஜமுருகனா. ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணால் இத்தனை கோடி பணம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபார சூழலில் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து முன்னிறுத்தக்கூடிய அந்த தைரியம் ரஞ்சித் போன்றவர்களுக்கு, ராஜமுருகனா போலவருக்கு இருக்கிறது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா, கற்றது தமிழ், ராம், இது போன்ற படங்களை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பண்ணக்கூடிய நடிகர் அப்படின்னு ஒரு அடையாளம் வந்து ஜீவாக்கு இருக்கு. அவர் இந்த மாதிரி கதை சார்ந்த படங்களை பண்ணும்போது மிக பிரகாசமா ஜொலிச்சிருக்காரு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வரலாறு. இந்த படமும் அதற்கு ஒரு சான்றா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது இந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். I'm really amazed from where you started and where you're here now in terms of your music journey. I loved all the numbers. Thank you so much. அப்புறம் யுகபாரதி அண்ணன், என்னோட ஒரு படத்தில் இப்போ தான் முதல் முறையாக அவரோட ஒர்க் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய பாடல்கள் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த பாட்டு எழுதி முடித்தோடனே நான் ஃபீல் பண்ணேன். அவருக்கும் இந்த மேடையில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜிப்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த கதையை தேர்ந்தெடுத்து இதை திரைக்கு வர்றதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பாளர் அம்பேத்குமார் அவருக்கு நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்தில் யுகபாரதி அண்ணன், அம்பேத்குமார் அண்ணன், இயக்குனர் ராஜமுர், இவ்வளோ பேரும் நிறைய அண்ணன்கள் சேர்ந்த படம் தயாரிச்சிருக்காங்க. இது வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. இவருக்கு வணக்கங்கள். எனக்கு பொதுவாக ஏதாவது ஒரு புடிமானம் இல்லாட்டினா பேச வராது. சீனிராமசாமி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, வகுத்து மேலே கையை வச்சுக்கிட்டு பேசலாம்னு வச்சுங்களேன். அதாவது ராஜமுருகன் என்பது வந்து எப்படி வந்து யுகபாரதிக்கு வந்து ஒரு தம்பியோ, அப்படி என்னை போல விகடனில் பணிபுரிந்த எல்லோருக்குமான கடைக்குட்டி தம்பி தான் ராஜமுருகன். எல்லாரும் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் விகடனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. அதில் ஒரு முக்கியமான ஆள் ராஜமுருகன். இப்போ ராஜமுருகனை தொடர்ந்து அவருடைய அண்ணனை வந்து இறங்கியிருக்க நேரத்தில் இந்த படம் ஜிப்சி, இது ஏற்கனவே வந்து இதை போல் ஒரு பயணத்தொடரை வந்து சந்தித்த பல்வேறு மனிதர்களை பற்றி விகடனில் அவர் எழுதியிருந்தார். ராஜமுருகன் எங்கே இருக்கார்? ஓகே. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல்வேறு படங்கள் வேலை பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துல சந்தித்தவர். கதாநாயகன் ஜீவா, பெயர் தெரியாத கதாநாயகி, இவர்கள் எல்லோருக்கும் இது வெற்றி படமாக அமைவதை விடவும் ரொம்ப முக்கியம் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு வந்து இந்த படம் அவர் வெற்றி படமாக அமைகிறதா முக்கியம் நான் நினைக்கிறேன்.
எதற்காக அப்படின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில எனக்கு. முதல் முறையான சட்டமன்ற உறுப்பினர், முதல் தடவை எம்எல்ஏ. எனக்கு வந்து அவர்கிட்ட என்ன பெரிதும் மகிழ்ந்தது அப்படின்னா, அம்பேத்குமார் என்பவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காரு தெரியும். யுவபாரதியின் மூலமாக பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெயர் ஈர்த்த பெயர் அப்படின்னு நினச்சி ஒரு தடவை என்னுடைய உதவியாளருடைய ஒரு கசின் பிரதர், ஒரு ஒன்று விட்ட தம்பி, அவனுக்கு ஒரு பெரிய மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த மருத்துவ உதவியை வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் பெற முடியுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. தனியார் மருத்துவமனையில் வந்து பெரும் பல லட்சங்களில் செலவு பண்ணி பண்ண வேண்டிய ஒரு மருத்துவ உதவியாக இருக்கும்போது, ஒரு முறை மட்டுமே நான் அறிந்திருந்த அம்பேத்குமார்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி உதவியை செய்யணும். காரணம், அரசாங்க மருத்துவமனைகளுக்குள்ளே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லாமல் போனால் என்னவாக நம்ம நடத்தப்படுவோம்னு எனக்கு கற்பிக்கப்பட்டிருந்துச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் அம்பேத்கிட்ட போகிறேன். அம்பேத்கர் அதுக்கு என்னங்க பண்ணிடுவோம் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறாரு, நாளை எங்கே இருக்கார் அந்த பையன், ஊரில் இருக்காருங்க, அவர் வர சொல்லுங்க உடனே நாளைக்கு அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் தம்பி கிளம்பி வாடா, இந்த மாதிரி போய் பார்த்துடலாம் அப்படிங்க. அடுத்த நாள் காலையில் அம்பேத்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி காலைல 9 மணிக்கு, என்னங்க வந்துட்டார் அந்த பையன், வந்துட்டாருங்க இங்கே இருக்காருங்க. அப்போ அவங்க கிளம்பி வாங்க, நான் வந்துடுறேன், நான் நேரம் அங்கே இருக்கேன், 10 மணிக்கு டீன் வந்துருவாங்க, வந்துருங்க அப்படின்னு. நான் கிளம்பி 10 மணிக்கு போகிறதுக்குள்ளே 9:50 அம்பேத்கர் வந்து முடியும். அடுத்த ஃபோன் எனக்கு, என்னங்க வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. இந்த வந்துடுறேங்க, 10 மணிக்கு தான் வர சொன்னீங்க. இல்லை நான் வந்துட்டேன், டீன் இருக்காங்க, டீன் ரூம் வாசலில் நிற்கிறேன், நீங்கள் மேலே ஏறி 2வது மாடிக்கு வந்துருங்க அப்படின்னு. 2வது மாடிக்கு 10 மணிக்கு போய் சேரும்போது மறுபடியும் அடுத்த ஃபோன் பண்ணுறாரு, எங்கெங்க இருக்கீங்க, இந்த வாசலில் இருக்கேங்க, நான் உள்ளே வந்துட்டேன், டீன் வந்துட்டாங்க, நான் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போனால் சென்னை மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனையுடைய டீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு போனேன். மேடம் நம்ம பையன் தான், இந்த மாதிரி ரொம்ப சிக்கல், அவனை என்னென்னு பார்த்துருங்க அப்படின்னு. இது போகிறதுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே தமிழகத்தின் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வெளிநாட்டில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் வேறு வேறு கட்சி, அம்பேத்கர் வேறு கட்சி, அமைச்சர் வேறு கட்சி. ஆனால் அமைச்சருக்கு ஃபோனை போட்டு, சம்மந்தப்பட்ட ஒருத்தன் வர்றான், இவனை பார்க்கணும், நம்ம மட்டும் போனால் அந்த டீன் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அமைச்சர் சொன்னா தான் கேட்பாங்க டீன். அமைச்சருக்கு ஒரு ஃபோனை போட்டு, வெளிநாட்டில் இருக்கிற அமைச்சருக்கு ஃபோனை போட்டு அதுங்க பார்க்க வச்சோன்னா அந்த டீன் வந்து பதறி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் வந்தாலே பார்த்துருவோங்க, இதுக்கேங்க இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க எங்கிட்ட. நான் ஒன்றும் சொல்லுங்க, சும்மா அவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. இல்லை இருக்கிறது நீங்கள் பார்த்துருங்க அதை அப்படின்னு வெளியே வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், அம்பேத்கருக்கு நேரடியாக தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கிட்ட படம் பண்ணுற ஒரு டேரக்டருடைய தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கிட்ட படம் பண்ணுற டேரக்டருடைய நண்பன் கருப்பன் நிலைப்பான், அவங்ககிட்ட இருக்க அசிஸ்டன்ட் ஒரு பையன், அவனுடைய கசின் பிரதரு, அவனுக்கு கிளம்பி போய் இந்த வேலை செய்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த மனித குணம் நான் நினைக்கிறேன். அதுதான் மிகச்சிறந்த பண்பு. அதுதான் அவரை முதல் தடவை எம்எல்ஏ ஆக்குனது. அதுதான் அவரை தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிரந்தர உறுப்பினர் ஆக்க போகிறது. ஏன்னா அந்த அதன் பிறகு தொடர்ச்சியாக நான் அவரோட இருந்தேன் ஒரு வார காலகட்டம் மருத்துவ வேலையாக. கையில் ஒரு 3 ஃபோன் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த 3 ஃபோனும் இங்கே பண்ணுறது பூராவுமே தொகுதியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணா, எல்லாருடைய காலையும் மாறி மாறி அட்டன் பண்ணி 2 பேருக்கு அனுப்பிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இத்தனை ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் ஓட்டு போட்டிருக்கான், அவன் என்ன சார் நினைக்கிறான், ஃபோன் பண்ணால் நம்ம அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், அதை கூட செய்யலைன்னா அப்புறம் எது சார் நம்ம எம்எல்ஏவாக இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ இவ்வளவு அரசியலில் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற அம்பேத் அதே ஈடுபாட்டோட சினிமாவிலும் இருக்கிறார் என்பதை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லோருக்கும் புரியும். அது வரைக்கும் புரியாது இல்லையா? அதனால அம்பேத்கர் வெற்றி ரொம்ப முக்கியம். அம்பேத்தை போலவே மிகப்பெரிய அரசியல் கருத்தோட எல்லாவற்றிலும் வலிந்து அல்லது இயல்பாக அரசியல் பேசாமல் ராஜமுருகன் இருக்கதே இல்லை. அதனால அடுத்த சட்டமன்றத்தில் அம்பேத்கருக்கு பக்கத்து இருக்க ராஜமுருகனுக்கு வாக்கேட்டம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேஷ்டிலாம் கட்டினதுலேருந்து கருப்பழனியப்பன் ஒரு பொலிட்டீஷியனாகவே மாறிட்டார். அடுத்ததாக இங்கே ஒரு மிக முக்கியமான நபரை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாலேயே, ஏன் உலக சினிமாலேயே 50க்கும் மேற்பட்ட அறிமுக இயக்குநர்களை ஒரு தயாரிப்பு நிறுவனம் அறிமுகப்படுத்தி 50 பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குதுன்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். பலமாக கை தட்டலாம். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது நம்பிக்கையின் பிறப்பிடம். திரு ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜிப்சி படத்தினுடைய பாடல்களாகட்டும், ட்ரெய்லர்களாகட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போல்லாம் வித்தியாசமான படங்கள் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த படம் பூர்த்தி செய்யும். டைரக்டர் ராஜமுருகன் ஆகட்டும், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆகட்டும், எங்கள் ஜீவா ஆகட்டும், அவங்களாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவங்க. கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக
அடுத்த ரவுண்டுக்கு வருவாங்க அவங்க. முக்கியமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னா அவர் ப்ரொடியூசர் அம்பேத்குமாருக்கு தான் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ஏன்னாக்கா நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். நான் இன்றைய காலகட்டத்தில் ப்ரொடியூசருடைய நிலைமை கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இப்போ அவர் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் வியாபாரத்துக்கும் சரியாக ஒத்து வரதில்லை. அதனால் படம் பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி எடுக்க முடியும். ஆனால் இந்த படத்தினுடைய டெய்லரும் இந்த பாடல்களும் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் அவரை ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமையும். எல்லாரும் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். யுகபாரதியும் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் ஒரு பிரதர் மாதிரி. குக்கு படம் பண்ணிட்டு அந்த சாங்ஸை வந்து எடிட்டில் கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி காட்டினாங்க. அந்த பாட்டை பார்த்துட்டே வந்து அங்கே எனக்கு என்னை அறியாமல் அழுதுட்டு அவர் கட்டி பிடிச்சி அந்த மாதிரிலாம் ஒரு சீன் ஆயிடுச்சு. அவர் யதார்த்த மனிதர்களின் வாழ்க்கையை பதிவிடுற பயணத்தில் இருக்கார். ஸோ இன்ஃபேக்ட் அது ராஜமுருகன் ஃபிலிம்னு போடாமல் ராஜமுருகன் ஜேர்னின்னு போடணும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி he said நான் என்னோட கதையை அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணி எப்பயுமே கேட்பேன் அப்படின்னேன். 2Dலையும் he has been very supportive to us. எந்த கதையை எப்போ பவுன்ஸ் பண்ணணுன்னாலும் அவருக்கு உடனே ஃபோன் அடிக்கலாம். எடிட்டில் இருப்பார், ஏதாவது பிஸியாக இருப்பார், எந்த காரணமும் சொல்லாமல் உடனே நமக்கு வந்து என்ன கேட்குறோமோ அதுக்கு நான் உடனே பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு நண்பர். ஜிப்சி அதே மாதிரி எடிட்டில் கூப்பிட்டு அந்த 2 சாங்கும் போட்டு காமிச்சார். பயங்கர பிரமிப்பாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ். செல்வா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெஹந்தி சர்க்கஸ் பார்க்கும்போதும் அதே ஃபீலிங் இருந்தது. ஜிப்சி பார்க்கும்போதும் அந்த ஒரு கலரிங் டிஃப்ரெண்ட்டான, ரெண்டுமே வேறு வேறு கலரிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ ஒரு ட்ராவலில் வந்து அவ்வளோ அழகாக வந்து படம் பிடிச்சிருக்காரு. விழா நாயகன் சந்தோஷ், நான் தலைன்னு தான் கூப்பிடுவேன். 36 வயது நிலையில் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து பார்த்து வியந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர். சூப்பர் மியூசிக் சந்தோஷ். யுகபாரதி சார், ஆல்வேஸ் யுவர் பிக் ஃபேன். எங்களுக்கு கடைக்குடி சிங்கமில் தான் சார் கூட ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கண்ணாட கண்ணே சாங் வந்து ஒரு தடவையாவது கேட்காம நான் தூங்க மாட்டேன். தி என்டையர் டீம், I wish all the success. ஜீவா பிரதர், உங்களை வந்து இவ்வளோ வித்தியாசமாக வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க அப்படின்றது நினச்சி பார்க்க முடியுது. இந்த ஜஸ்ட் முடி வளர்க்குறது மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த ட்ராவலில் த்ரூ அவுட் த ஃபிலிம் வாட் ஹார்ட் ஒர்க் யூ ஹவ் புட் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த ஹார்ட் ஒர்க்கு உண்டான பேபேக் டெஃபினட்டாக இருக்கும். இந்த மூவி உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக இருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஐ ப்ரே த ஆல்மைட்டி to make this movie a very great success for you, and I wish the entire team all the best. Thank you. தயாரிப்பாளர் அம்பேத்குமார் வந்து படத்தோட ப்ரொடியூசரோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் அவரோட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அவர் சென்னையில் இருக்கும்போது டெய்லி மீட் பண்ணாத நாளே கிடையாது. ஒன்று சென்னையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக மீட் பண்ணிடுவோம். ஸோ கருப்பள்ளி இப்போ நான் சொன்னார், ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அது மாதிரி நான் கூடயே இருந்து 100 இன்சிடென்ட் பார்த்துருக்குறேன் அவர் பண்ணுற விஷயங்களை. ஸோ அவரோட அந்த நல்ல எண்ணங்களுக்கும் ராஜமுருகன் அண்ணனோட கடுமையான உழைப்பிற்கும் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச யோகபாரதி அண்ணன், நண்பர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் பிரதர் ஜீவா அவர்களுக்காகவும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த ஹோல் டீம் ஆஃப் ஜிப்சி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டீம். அவங்களுடைய ஆரம்ப படங்கள்லேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு ராஜமுருகன் அவரோட வேறொரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுனால இந்த கதையை விட வேண்டியதாக போயிடுச்சு. பட்டு அம்பேத் சார் அந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஜோக்கர் படத்தில் ஒரு அலைலம்மா சாங்கில் ஒரு ட்ராவல் ஒன்று வரும். அந்த ட்ராவலும் போது தான் அவருக்கு இந்த கதை உருவாயிருக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு ட்ராவலை வந்து ஒரு 115 டேஸ் பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் போராடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அது விஷுவல்ஸ் பார்க்குறப்ப தெரியுது. அதுக்கு இவ்வளோ நாள் கூட ஒரு ப்ரொடியூசர் வந்து ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது தான் இதில் மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கையும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்கிறதுக்கு அதுக்கு பின்னாடியும் பொருளாதாரம் தேவைப்படுது. அதை கண்டினியூஸாக ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் அம்பேத் சாருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அண்டு டீம் ரேமன் எடிட்டர் ஆகட்டும், செல்வா, அவங்கள ஒரு பெரிய படத்தில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப வெரி சின்சியர் டு த கோர். அவங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியை தரணும். சந்தோஷ், ஒவ்வொரு ஆல்பம் வரப்போ உங்களை அதில் கண்டிப்பாக யூனிக்கான விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்கள் காம்பினேஷனில் வரப்போ இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட். அண்டு ஜீவா சார், நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நாள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி உங்களோட டைமை கொடுத்துருக்கீங்க. வி ஆல் நோ தட் நீங்கள் அந்த உங்களோட பெஸ்ட் அந்த இதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ராஜமுருகன், நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறப்போ எவ்வளோ ஆழமான விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு ரொம்ப சிம்பிளாக எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் அதில் ஒரு ஃபன்னோட கலந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தை நான் ரொம்ப ஐ saw it from very close quarters, like how it started from Ambed Kumar sir and Jiva bro. I could see the efforts put in, coloring, streaking, changing into a proper gypsy. ஒரு 6 months வந்து ஒரு ஜிப்சியாகவே வாழ்ந்துட்டார். He was traveling all over India. But effort the scenes up. Hats off to the producer to okay, such a big project, and I know it's a logistical nightmare. Anyway, as a fan, I'm waiting for the combination of Raju Murugan sir and Santosh Narayan. Always a big fan of the music. Trailer looks brilliant. All the best. Best wishes. கொஞ்சம் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப, கொஞ்சம் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நீங்களும் எல்லாம் ஆடியோ லான்ச் மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நான் பேசணுன்னு கொஞ்சம் முடிவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ராஜமுருகன் சார், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அதுக்கு வார்த்தையே இல்லை. சாரி, எனக்கு அண்ணன் இல்லை, அதனால் வந்து அவர் அண்ணனாவே ஏற்றப்பையும் என்ன நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ராஜமுருகன் சாருக்கு தேங்க்ஸ். என்னோட டீம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுந்தர் அசோசியேட், பாலா, விஷ்ணு, கார்த்திக், நிஷாந்த், எல்லோரும் பயங்கர டீமோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல படம். தேங்க்ஸ். சாரி. என்னங்க இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஓகே, இயக்குனர் லால் ஜோஸ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளவுதான். ഇതൊരു ഡിഫറെൻ്റ് എക്സ്പീരിയൻസ്. ഞാൻ ആക്ച്വലാக മലയാളത്തിൽ கொஞ்சம் படங்களெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு டைரக்டர். ഒരു നാൾ എനിക്ക് ചെന്നൈയിൽനിന്ന് കോൾ വരുത്, സാർ തമിഴിലൊരു പടത്തിൽ നടിക്കണം. അപ്പോൾ ഞാൻ நினச்ச இன்னொரு லால் இருக்கு, அப்போ தப்பாக அவரும் டைரக்டர் தான், அவர் தமிழ்லாம் நடிச்சிருக்கு. அந்த டைரக்டருக்கு கால் வந்திருக்குன்னு நினச்சி நான் சொன்னேன், நான் அது வேற லால், நான் வந்து லால் ஜோஸ், அது வந்து சித்திக் லாலில் லால், உங்களுக்கு தப்பா? அப்போ இல்லை அது டைரக்டர் சொல்லியிருக்கு, அந்த லால் கிடையாது, இந்த லால். அப்போ எனக்கொரு அற்புதமாகி போச்சுன்னா, என்னை தேடிட்டு ஒரு ஆக்டிங் சான்ஸ் வருது. അപ്പോൾ ചെന്നൈയിൽ 31 ഇയേഴ്സ് ബിഫോർ ചെന്നൈയിൽ വരുമ്പോൾ
எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து சென்னை தான் என்னை சினிமாவில் ஒரு டைரக்டராக வளர்த்தியது. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 1.5 வருஷம் சென்னையில் இருந்து அந்த 1.5 வருஷத்தில் கிடைச்ச தமிழ் தான் எனக்கு இப்போவும் தெரியும். അപ്പോൾ இங்கே வந்து ராஜ்முருகன், அப்போ நான் அவரோட படங்களൊന്നും பார்த்ததில்லை. அப்போ முதல்ல நான் ஜோக்கர் போட்டு பார்த்தேன். அப்போ நினச்சேன் இது ஒரு சின்ன ரோல் ஏதாவது இருந்து பண்ணலாம். அப்புறம் ஸ்டோரி சொன்னபோது பெரிய ரோல், நிறைய டயலாக்ஸ் இருக்குது. எனக்கு பயந்துட்டேன் ஆக்சுவலாக. நான் ஆக்டிங்குக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து நாகூர் வந்து நிற்கும்போது நான் திட்டிய என்னோட ஆர்டிസ്റ്റുകളുടെ എല്ലാം ஷேடோஸ் இங்கே இருந்து கை தட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ராஜ்முருகன் கிட்ட நான் சொன்னேன், வேணுமா ஒரு வாட்டி கூட யோசிச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து இறங்கிய போது, சார் எங்களுக்கு இன்னைக்கு ஷார்ட் இருக்குது சொன்னேன். போகும்போது ஜீவா நிற்குது ரோட்டில். அப்புறம் ஒரு 2000-3000 மக்கள் நிற்குது. ரோட்டில் தான் ஷூட்டிங். அப்படியே பயந்து ஒரு வழியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஒரு 30 வருஷம் பழக்கம் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர், சேதக் ஸ்கூட்டர். அப்போ நான் இதுக்கு இல்லை ஓட்ட தெரியும்ல, நான் தெரியும். அப்போ அதை ஓட்டி வந்துட்டு குதிரை பக்கத்தில் நிற்கிற ஜீவா கிட்ட பேசணும். ஓ சரி. அப்புறம் பாதி படித்த டயலாக் எல்லாம் போச்சு. அப்புறம் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட்டுக்கு ரெடியாகி நிற்கும்போது ஒரு ஓல்டு ஆள் நானாபாய் இவர் பின்னாடி உட்காரும் சொன்னேன். அப்போ இந்த ஸ்கூட்டர் எப்படி பேலன்ஸ் பண்ண, நான் ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஸ்கூட்டர் ஓட்டுறேன். அப்போ இவர் வந்து உட்காரும்போது இனி என்ன ஆகும் தெரியல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 2 சைட்லும் காலு போட்டுட்டு உட்காருங்க. இல்லை இப்படி தான் உட்கார முடியும்னு சொன்னேன். அப்போ என்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியது கிடையாது. இப்போ படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் டப்பிங்கும் தப்பிச்சாச்சுன்னு நினச்சேன். ஏன்னா தமிழ் என்னோட இந்த மாதிரி தமிழ் தான் இருக்குது. இப்போ நான் கண்டிப்பாக டப் பண்ண தேவையில்லைன்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஒரு கால் வருது, என்னோட மாதிரி இந்த சவுண்டு வேற எங்கேயும் கிடைக்கலையே. அப்போ ஒரு ரயர் வாய்ஸ் இது, இத்தனை மட்டமான வாய்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை சொல்கிறார். அப்போ அது எடிட்டருக்கெல்லாம் இது கேட்டு அவருக்கு பழக்கமாகி போச்சு. அப்போ வேறு வாய்ஸ் வரும்போது மேட்ச் ஆகலை சொல்லிடுச்சு. அப்புறம் டப்பிங் என்ன கொடுமா கூட நான் பண்ணியிருக்கேன், மன்னிச்சிடுங்க. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இது என்னோட லைஃப்பில் ஒரு அபூர்வ பாக்கியம். ராஜ்முருகன் ஒரு நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸில் கவுண்ட் பண்ண போகிற தமிழில் பெஸ்ட் டைரக்டர்ஸில் ஒരാളാக போகுது. நான் பாலக்காடு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் தான் வளர்ந்தது. அங்கே ஸ்ரீதர் சாருடையும் மகேந்திரன் சாருடையும் பாரதி ராஜா சாருடையும் எல்லாம் தமிழ் படங்கள் பார்த்து தான் அന്ന് டைரக்டர் பேர் பார்த்துட்டு படங்கள் பார்த்துருந்த ஒரு சீசன் இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஃப்யூச்சரில் ராஜ்முருகனை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிலிமோட ஜிப்சி மாதிரி ஒரு படத்தோட பார்ட்டு ஆக முடிஞ்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ராஜ்முருகனுக்கும் இதோட ப்ரொடியூசருக்கும். செல்வா என்ன ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருக்கு கேமரா முன்னாடி. எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, யுவபாரதியும் கருணேப்பன் எல்லாம் என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த மாதிரி ஒரு மேடையில் இருந்து இந்த மாதிரி தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேச முடிஞ்சதுக்கு அதுவும் ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவர் ஒரு சின்ன இயக்குனர்னு சொன்னார். உலகத்தையே ஆட வச்ச ஜிமிக்கி கம்மல் கூட சாருடைய படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். நடாஷா ஒரு சில வார்த்தைகள். Welcome once again. I have prepared a lot, but I forgot everything right now. I'm blank, and I would like to thank you, my director sir, Silva Anna, Laljo sir, Jiva sir is the best, and thank you for giving me this opportunity, and thank you so much. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு இசை வெளியீட்டில் ஒரு புத்தக வெளியீடும் நடப்பது இதுதான் முதல் முறைன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.
ஆம் தோழர்களே, இந்த ஜிப்சி திரைப்படத்தில் பஞ்சாபை சேர்ந்த பான் சிங் என்ற பாடகரும் நடிச்சிருக்காரு. யார் அந்த பான் சிங்? ஒரு காணொளியில பார்க்கலாம். இந்த புத்தகம் பஞ்சாபில் நிலவும் சமூக அரசியல் பின்புலத்தில் பான் சிங் என்ற பாடகனின் வாழ்க்கை கதையை நமக்கு சொல்கிறது. இந்திய கிராமங்களில் தலித் குடியிருப்புகளில் வசிக்கும் உழைக்கும் மக்களுக்கு வரும் சாதாரண விருப்பங்களே அவருக்கும் இருந்தன. அவர் தனது சொந்த நிலத்தில் யாருக்கும் அடிமை அல்லாத ஒரு வாழ்க்கையை சுயமதிப்புடன் வாழ விரும்பினார். அதன் காரணமாக மிக கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவரது மகள் கூட்டு வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்ட போதும் அவர் விடாமல் போராடினார். சட்டத்தின் கூண்டுகளுக்குள் குற்றவாளிகளை நிறுத்தினார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த ஆதிக்க சாதி சக்திகள் 2 கைகளையும் ஒரு காலையும் துண்டாக்கினார்கள். பாந்த் ஒரு பாடகர் தன் பாடல்களால் சமூகத்தை உசுப்பினார். அடக்குமுறைகளுக்கு துவண்டு விடாமல் எழுந்து போராட ஒரு அடிப்படையான காரணம் அவருக்கு இருந்தது. அது செங்கொடி. அவருக்கு பக்கபலமாக இடதுசாரி இயக்கம் நின்றது. சாதி கொடுமைகளுக்கு எதிராக மட்டுமல்லாமல் காலம் காலமாக சுரண்டப்படும் பெண்களின் உரிமைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மனிதத்தை பரப்புவதற்காகவும் பான் சிங் இன்று வரை பாடிக்கொண்டே இருக்கிறார். அவர் குரல் புரட்சியை, அன்பை, அமைதியை, சமத்துவத்தை காற்றலைகளில் பரப்பிக்கொண்டே இருக்கிறது. தலைப்பில் நிருபமா தத் எழுதிய புத்தகத்தை தமிழ் படுத்தி இருக்கிறார் கமலாலயன். காம்ரேட் டாக்கீஸ் வெளியீடாக வரும் இந்த புத்தகத்தை வெளியிட பொறிகக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குறித்தோம், எரிகுண்டு பாய்ந்தாலும் இரு கை கொண்டே இருப்போம், எதற்கும் நாம் துணிந்து விட்டோம் என எண்ணற்ற பாடல்களால் ஈழத்தின் கனவுகளை உலகெங்கும் பறைசாற்றிய எங்கள் பாசறை கவிஞர் தேனிசை செல்லப்பா அவர்களையும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள தேசாந்திரியாய் சுற்றி திரிந்து வாசகனுக்கு உள்ளங்கையில் உலகையே உணர்வாய் பரிமாறும் சாகித்ய அகாடமி விருதுக்கு பெருமை சேர்த்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பான் சிங் அவர்களுக்கு நாம் எழுந்து நின்று செலுத்தக்கூடிய மரியாதை தான் பாசிசத்துக்கு எதிரான குரல்களுக்கு எதிராக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேயத்தை இந்த நேரத்தில் இசையமைப்பாளர் தோழர் சந்தோஷ் நாராயணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். सभी साथियों ਨੂੰ ਮੇਰੇ ਵੱਲੋਂ ਨਮਸਕਾਰ, ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ। ਮੈਂ ਪੰਜਾਬ ਦੇ ਵਿੱਚੋਂ ਦਲਿਤਾਂ ਦਾ ਮੁੰਡਾ ਤੇ ਇੱਥੇ ਜੋ ਜਿਨ੍ਹਾਂ ਨੇ ਮੇਰੀ ਸ਼ੂਟਿੰਗ ਲੈਤੀ ਹੈ, ਮੇਰੀ ਫਿਲਮ ਬਣਾਈ ਹੈ, ਮੈਂ ਉਹਨਾਂ ਦਾ ਬਹੁਤ ਬਹੁਤ ਧੰਨਵਾਦ ਕਰਦਾ, ਸ਼ੁਕਰਾਨਾ ਕਰਦਾ ਵੀ ਇੱਕ ਦਲਿਤ ਸਮਾਜ ਦੇ ਬੱਚੇ ਨੂੰ ਇੰਨਾ ਉੱਚਾ ਚੜਾਇਆ। ਪਰ ਮੇਰੀ ਇੱਕ ਹੋਰ ਵੀ ਬੇਨਤੀ ਆ ਵੀ ਜੋ ਦਲਿਤਾਂ ਨਾਲ ਧੱਕੇ ਹੁੰਦੇ ਆ, ਦਲਿਤ ਲੋਕ ਪੈਸੇ ਲੈ ਲੈਂਦੇ ਆ ਧੀ ਬੇਟੀ ਦੇ, ਉਹਨਾਂ ਨੂੰ ਪੈਸਾ ਨਹੀਂ ਲੈਣਾ ਚਾਹੀਦਾ। ਮੇਰੇ ਵਾਂਗੂ ਲੜਾਈ ਲੜੇ, ਭਾਵੇਂ ਬੰਦ ਕੱਟਿਆ ਜਾਵੇ। ਅੱਜ ਮੈਂ ਅਣਖ ਨਾਲ ਜਿਉਣਾ, ਛੋਡੇ ਵਰਗਿਆਂ ਦੇ ਵਿੱਚ ਆਉਣਾ, ਲੱਖਾਂ ਹੀ ਮੇਰੇ ਦਰਸ਼ਨ ਪਾਉਂਦੇ ਆ। ਮੇਰੀ ਇਹੀ ਬੇਨਤੀ ਆ ਵੀ ਵੱਧ ਤੋਂ ਵੱਧ ਦਲਿਤ ਲੋਕਾਂ ਨੂੰ ਜੋ ਧੀ ਬੇਟੀ ਨਾਲ ਧੱਕਾ ਹੁੰਦਾ ਉਹਨਾਂ ਨਾਲ ਲੜਾਈ ਲੜਨੀ ਚਾਹੀਦੀ ਆ। ਭਾਵੇਂ ਬੰਦ ਕੱਟਿਆ ਜਾਵੇ, ਸਾਨੂੰ ਕੋਈ ਫਿਕਰ ਨਹੀਂ। ਸਾਡਾ ਸਿਰ ਜਾਵੇ ਤਾਂ ਜਾਵੇ, ਸਾਡੀ ਸਿੱਖੀ ਸਿਦਕ ਨਾ ਜਾਵੇ। ਸਾਥੀਓ, ਧੰਨਵਾਦ। பன் சிங் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவர் பொண்ணுக்கு ரேப்பு நடந்தது, அதனால் அவருக்கு காசெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அவர் அதுக்கு அகென்ஸ்டாக போய் காசுலாம் வாங்காமல் கேஸ் கொடுத்து அவருக்கு அகென்ஸ்டாக போராடி அவர் கை கால்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணி வெட்டி எடுத்துட்டாங்க. அவர் வேறு என்ன சொல்கிறாரு, அவர் நன்றி சொல்கிறார் ராஜமோகன் சாருக்கு படத்தை வாய்ப்பு கொடுத்ததுக்கு, நடிக்க வச்சதுக்கு. அவர் இப்போ ஒரு பாட்டு பாடுவார் அவர் பொண்ணுக்காக நடந்த விஷயங்கள் பற்றி। ਸਾਥੀਓ, ਮੈਂ ਇਨਕਲਾਬੀ ਲਹਿਰ ਦਾ ਬੰਦਾ, ਭਗਤ ਸਿੰਘ ਦੀ ਸੋਚ ਦਾ ਬੰਦਾ। ਇਹ ਜੋ ਸਾਡੇ ਪੰਜਾਬ ਵਿੱਚ ਤਾਂ ਦਾਜ ਕਹਿੰਦੇ ਆ, ਹਿੰਦੀ ਪੰਜਾਬੀ ਅੰਗਰੇਜ਼ੀ 'ਚ ਦਹੇਜ ਕਹਿੰਦੇ ਆ। ਇਹ ਇੱਕ ਲੜਕੀ ਦਾ ਗਾਣਾ ਹੈ, ਉਹ ਫਿਲਮ 'ਚ ਵੀ ਹਿੱਟ ਹੈ ਤੇ ਮੈਂ ਗਾ ਵੀ ਦਿੰਦਾ।
ਸੇਰਾ ਉੱਤੋਂ ਉਮਰਾਂ ਦਾ ਸੌਣ ਰਿਹਾ ਟੱਪ ਵੇ ਸੇਰਾ ਉੱਤੋਂ ਉਮਰਾਂ ਦਾ ਸੌਣ ਰਿਹਾ ਟੱਪ ਵੇ ਨਾ ਮੈਂ ਤੇਰੇ ਕੋਲੋਂ ਮੱਗਾ ਗਹਿਣਿਆਂ ਦੀ ਲੱਪ ਵੇ ਇੱਕ ਬਸ ਤੂੰ ਮਾਤੀ ਦਾ ਕੌਲ ਬਾਬਲਾ ਮੇਰੇ ਦਾਜ ਵਿੱਚ ਦੇਵੀਂ ਪਸਤੌਲ ਬਾਬਲਾ ਮੇਰੇ ਦਾਜ ਵਿੱਚ ਇਹ ਤਾਂ ਕਿੱਦੇ ਦੀ ਸਹੇਲੀਆਂ ਚੋਂ ਵਿਛੜੀ ਇਹ ਤਾਂ ਕਿੱਦੇ ਦੀ ਸਹੇਲੀਆਂ ਚੋਂ ਵਿਛੜੀ ਵੇ ਜਿਹੜੀ ਗੱਲੋਂ ਤੂੰ ਐ ਝੂਰਦਾ ਪੈਸਾ ਮਾਪਿਆਂ ਤੋਂ ਧੀਆਂ ਨੇ ਖਰੀਦ ਕੇ ਸਦਾਗਰਾਂ ਦਾ ਪੱਖ ਪੂਰਨਾ ਤੇਰੇ ਹੱਕਾਂ ਤੇ ਪਰਾਈ ਮੱਲ ਦੇਖ ਕੇ ਤੇਰੇ ਹੱਕਾਂ ਤੇ ਪਰਾਈ ਮੱਲ ਦੇਖ ਕੇ ਬੇਜਾਂਦਾ ਲਹੂ ਖੌਲ ਬਾਬਲਾ ਮੇਰੇ ਦਾਜ ਵਿੱਚ ਦੇਵੀਂ ਪਸਤੌਲ ਬਾਬਲਾ ਮੇਰੇ ਦਾਜ ਵਿੱਚ ਸੱਚ ਹੋਵੇ ਜੇ ਨਾ ਬੋਲਾ ਬਾਬਲ ਮੇਰਿਆ ஜிப்சி திரைப்படத்தின் இயக்குனர் மானமிகு ராஜமுருகன் அவர்களே, ஜிப்சி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மானமிகு அம்பேத்குமார் அவர்களே, இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மானமிகு சந்தோஷ் நாராயணன் அவர்களே, அவருடைய இசை இங்கே இருந்த அனைவரையும் இசையை வைத்தது. மிகப்பெரிய ஞானஸ்தர் அவர். இந்த திரைப்படத்திலே பாடல் எழுதியிருக்கிற நம்முடைய கவிஞர் யுகபாரதி அவர்கள் 25 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக என்னுடைய உணர்வோடு இரண்டர கலந்தவர். இந்த திரைப்படத்திலே நம்முடைய ஜீவா அவர்கள் அந்த நாடோடி என்கின்ற அந்த குதிரையோடு அவர் வருகின்ற அந்த காட்சி வடிவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த படத்தின் திரை வெளியிலே வந்ததும் மக்களிடத்திலே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஆகவே மொத்தத்தில் நம்முடைய ராஜமுருகன் அவர்கள் இது போன்ற திரைக்களத்தை தைரியமாக மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய மதிநுட்பம் உடையவர். அதற்கு பொருள் உதவி செய்து தயாரிக்க முன் வந்த நம்முடைய அம்பேத்குமார் அவர்களுக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நிச்சயமாக அம்பேத்குமார் அவர்களே, ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா முடியாதா? இதுதான் கேள்வி. ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியும். அந்த கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு புதிய புதிய கோணத்திலே நீங்கள் அணுகுங்கள். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்தவன் நான் கால் வைக்காத நாடே கிடையாது. அங்கெல்லாம் நம்முடைய இன மக்களுக்கு நிச்சயமாக அம்பேத்குமார் போன்றவர்கள், நம்முடைய ராஜ்குமார் முருகன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு புதிய கோணத்திலே மக்களுக்கு செய்திகளை தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக உலகத் தமிழர்கள் உங்களை ஆதரிப்பார்கள், உங்கள் பக்கம் நிற்பார்கள். அதற்காக நாங்கள் பாடுவோம். ஆகவே இந்த படம் நல்ல வெற்றி அடைவதற்கு நல்ல கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன், நம்முடைய யுகபாரதி, நம்முடைய அம்பேத்கர் குமார் போன்றவர்களெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக படம் ஓடும். எல்லாம் அல்ல உங்கள் கருணையினாலே இப்படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. ஜிப்சியின் நாயகன் ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
பான்சிங் அவர்களை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டதற்காக முதல்ல ராஜமுருகனுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கலைஞர் அவருடைய கைகளை இழந்த போதும் கூட ஒரு காத்திரமான தன்னுடைய குரலின் வழியாக ஒரு சமூகத்தை தட்டி எழுப்புகிறார் என்பதால் பான்சிங் அவர்களுக்கும் நாம் ஒரு பெரிய கரவொலி எழுப்பி நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்புறம் ஜிப்சி, இந்த ஜிப்சி அப்படிங்கக்கூடியது யார், ஜிப்சிக்கு வரலாற்றில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர்களாக இசையையும் ஆடல் பாடல்களையுமே தன்னோட வாழ்க்கையாக கொண்டு எந்த அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவர்களாக சுதந்திர மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஜிப்சி. ஐரோப்பா பூரா இருந்தாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான ஜிப்சிகள் வாழ்ந்தாங்க. ஹிட்லருடைய அந்த நாசி இராணுவம் வந்து இவங்க ஹிட்லருக்கு எதிராக ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், மக்களை விழிப்புணர்வு கொள்ள வைக்கிறார்கள்னு ஜிப்சிகளை வேட்டையாடி கொன்றார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜிப்சிகளை நாசி இராணுவம் கொன்றது தான் வரலாறு. அதனால் எங்கே இருந்தாலும் அதிகாரத்துக்கு எதிராக யார் குரல் எழுப்புகிறார்களோ அவர் ஒரு ஜிப்சி தான். அந்த வகையில் இந்த ஜிப்சியை ராஜமுருகன் உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய முந்தைய திரைப்படங்களைப் போலவே சமூக பொறுப்பு மிக்க ஒரு திரைப்படம் அது. சமகால அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படம் அது. இந்த திரைப்படத்தில் வந்து மிக சிறப்பாக பணியாற்றிய கலைஞர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதை தயாரித்த அம்பேத்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜீவா அவர்கள் இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கும் சரி, இந்த குழுவினருக்கும் சரி, ராஜமுருகனும் சரி, நிச்சயம் பல தேசிய விருதுகள் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு அவருக்கு நிறைய தேசிய விருதுகள் கிடைக்கட்டும்னு வாழ்த்துறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜீவாவிலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஜீவா வந்து எவ்வளவோ கெட்டப்பில் வந்திருக்கிறாரு, எவ்வளவோ படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஜீவா என்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி தான் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாரு. அகஸ்மாத்தான் நானும் இன்றைக்கி சிவப்பு சட்டை போட்டேன். நான் சிவப்பு சட்டை போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம், நேற்று காலையில் எக்ஸிட் போலுங்கிற பேரில் ஒன்று அறிவிச்சானுங்க பாருங்களேன். அதிலிருந்து தமிழ்நாட்டில் இனிமேல் எல்லாருமே கருப்பு சட்டையிலேருந்து சிவப்பு சட்டைக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம எல்லாருமே மாறிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஜிப்சி பற்றி பேசுவதற்கு, ஜிப்சியிலிருந்து சொல்வதற்கு நிறைய செய்திகளை தம்பி ராஜமுருகன் சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு மேடையில் பாடல் வெளியீட்டு விழாவில் நான் இருக்கிற பொழுது அவன் இவன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவனாக என்னுடைய தம்பி ராஜமுருகன் இருக்கிறான். அதற்காக நான் இந்த மேடையில் நான் அவனுக்கு அண்ணனாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னென்னா, வேறு எந்த பாடல் வெளியீட்டு விழாவிலும், வேறு எந்த சினிமா விழாவிலும் ஒரு இயக்குனரை, ஒரு பாடலாசிரியர் அவன் இவன் என்று சொல்லியதே இல்லை, சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை ராஜமுருகன் வழங்கியிருக்கிறான். அவன் தேசிய விருது வாங்கியிருக்கிறான், தொடர்ந்து தேசிய விருதை வாங்க இருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை. பான்சிங் மாதிரி, தேனிசை செல்லப்பா மாதிரி போன்றவர்களை சினிமா மேடைகளில் அழைத்து வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறானே, அதற்காகத்தான் நான் அவனை தம்பியாக ஏற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான முக்கியமான ஒரு விழா இந்த விழா. இந்த விழா வெறும் பாடல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல. இந்த பாடல்களை பற்றி பேசுவதற்கு சந்தோஷ் நாராயணன் கூடுதலாக இந்த பாடல்களை பற்றி சொல்வார். இந்த படத்திற்குள் அவர் எப்படி வந்தார், இந்த பாடலில் அவர் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் சொல்வதை விட அவர் சொல்வது சரியாக இருக்கும். குக்கு என்கிற திரைப்படத்திற்கு அப்புறம் நானும் சந்தோஷ் நாராயணும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது. அநேகமாக ராஜமுருகன் அடுத்த படம் எடுத்தால் சந்தோஷ் நாராயணனோடு நான் எழுதுவேன் என்று நான் நம்புகிறேன். என்றாலும் அவருடைய இந்த அன்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டிருக்கிறேன். அவருடைய இசைக்கு நான் எப்போதும் ரசிகன் என்பதை தாண்டி அவர் இசையில் எழுதுவதை பெருமையாகவும் கர்வமாகவும் பெருமிதமாகவும் கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டும். இந்த படம் உருவாவதற்கு யார் யாரோ காரணம் அப்படின்னு நான் சொல்லிட முடியும். என்னென்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய, இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் இந்த படத்தை படமாக எடுப்பதற்கு ஒரே ஒருவர் தான் காரணமாக இருந்தார். அது என்னுடைய அருமை நண்பர், சட்டமன்ற உறுப்பினர் கருப்பழனியப்பன் சொன்னது மாதிரி, ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட உடனடியாக செய்யக்கூடிய ஒருவர். உடல் உழைப்பு மட்டுமல்ல, உணர்வு உழைப்பு மட்டுமல்ல, பண உழைப்பையும் தரக்கூடிய ஒரு நல்ல நண்பராக எங்களுக்கு வாய்த்தார். அவருடைய பெயர் தான் அம்பேத்குமார். அவருடைய பெயருடைய தலைப்பெழுத்து மாதிரியே வந்து எஸ் அம்பேத்கர் தான், அம்பேத்குமார் தான் அவர்.
எதை கேட்டாலும் அவர் நோ என்று சொன்னதே கிடையாது. அவர் எல்லோத்துக்கும் எஸ் என்று தான் சொல்லியிருக்கிறார். இந்த படம் வந்து ஏறக்குறைய ஒரு 90 நாள் இந்தியா முழுக்க இந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்போ தொலைபேசியில் வந்து நானும் அவரும் பேசிக்கொண்டே இருப்போம். என்ன சார் எங்கே சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து எனக்கு எவ்வளவு அக்கறை ராஜமுருகன் மீது இருக்கிறதோ என்னை விட ஒரு 10-20 மடங்கு அதிகமான அக்கறையோடு அவர் இருப்பார். ஒரே ஒரு முறை மட்டும் அவர் என்கிட்ட சொன்னார், சார் நம்ம 2 பேரும் காசிக்கு போயிட்டு வருவோமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை காசியில் ஷூட்டிங் நடக்குது சார், அங்கே நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். காசி வந்து மோடியோட தொகுதி. காசிக்கு மட்டும் வேணாம் சார், வேறு எங்கேயாவது போகலாம் சார் நான் சொன்னேன். இல்லை சார் நம்ம 2 பேரும் காசிக்கு போகிறது பாவத்தை போக்குறதுக்கு இல்லை சார், காசியில் இருக்கக்கூடிய அழுக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு சார், வாங்க சார்னு சொல்லி என்னை அவர் கூட்டிக்கிட்டு நாங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் ஜிப்சி படத்தினுடைய படப்பிடிப்பை பார்க்கிறோம் என்கிற பேரில் காசியினுடைய அழுக்கை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் 3 தினங்களில் இந்தியாவினுடைய மொத்த அழுக்கையும் போக்குகிறோமா அல்லது எல்லோரும் அழுக்காகி போகிறோமா என்பது தெரிய இருக்கிறது. அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரிய நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கக்கூடிய யாரும் வந்து பெரிய நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை கூட அவர்கள் வாங்க மாட்டார்கள். எனவே நாம் பெருமையாக நம்பிக்கையாக இருக்கலாம். ஐயா தேனிசை செல்லப்பாவை பற்றி சொல்லணும். இந்த நூலை வெளியிடுவதற்கு இவர்தான் சரியாக இருப்பார் என்று தம்பி ராஜமுருகன் விரும்பியதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. இன்னமும் இலங்கையில் குண்டுமலை முடியவில்லை. அவ்வப்போது குண்டுகள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களை பற்றி இந்த தலைமுறைக்கு எவ்வளவு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. இந்த தலைமுறை என்று நான் சொல்வது 25 வயதிற்கு இப்போது இருக்கக்கூடியவர்கள். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த அந்த ஆயுத போராட்டத்திற்கு உலகமெங்கும் நிதி திரட்டி தன்னுடைய பாடல்களால் நிதி திரட்டி கொடுத்த ஒரே ஒரு போராளி பாடகர் என்ற ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் தான். இதையெல்லாம் தாண்டி தமிழின தலைவர் என்று நாம் சொல்லக்கூடிய ஒற்றை பெருமைக்குரிய பிரபாகரனுக்கு பிடித்தமான பாடகரும் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் தான். அவரை பற்றி மற்றும் ஒரு சிறப்பை நான் சொல்ல வேண்டும். ஆயுத போராட்ட களத்திலே அகிம்சை போராளியாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள திலீபன் 12 நாள் எச்சிலும் பச்சை தண்ணியும் படாமல் உண்ணாவிரதம் இருந்தபோது பிரபாகரன் அவரிடத்திலே போய் உன்னுடைய கடைசி ஆணைச்சை என்னவென்று திலீபன் இடத்திலே கேட்டார். அப்போது திலீபன் சொன்ன அந்த கடைசி ஆசை என்னவென்றால், அண்ணன் காசி ஆனந்தனின் மடியில் படுத்துக்கொண்டு தேனிசை ஐயா பாடக்கூடிய பாடலை கேட்டுக்கொண்டே நான் மரணமடைய வேண்டும் என்று ஒரு போராளி சொன்னானே, அப்படி சொல்லக்கூடிய அந்த போராளியுடைய இதயத்தில் இடம்பெற்றவர் தான் இந்த தேனிசை செல்லப்பா என்பதை நாம் இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி மான்சிங்குடைய நூல், அந்த நூலை மொழிபெயர்த்த தோழர் கமலாலயன் இங்கே வந்திருக்கிறார். அவரை நாம் மேடைக்கு முறையாக அழைத்திருக்க வேண்டும். அவரை அன்போடு நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய இந்த பணி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. மான்சிங்கருடைய வாழ்க்கை வந்து துணிவின் பாடல் என்கிற பெயரில் கமலாலயன் மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த நூலை நாம் முழுமையாக வாசிக்க வேண்டும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் தான் என்பதில் வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்னும் 3 தினங்கள் கழித்து வரக்கூடிய இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இந்த படத்தினுடைய வெற்றியை நிச்சயமாக தீர்மானிக்கும். அதே இன்று 3 நாட்கள் கழித்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவு இந்த படத்திற்கு எத்தனை தேசிய விருது என்றும் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். 2012 அறிமுகமாகி 7 வருடத்தில் 7 ஸ்வரங்களையும் இடமாற்றி போட்டு நம் இதயத்தில் நிரந்தர இடம் போட்டவர், இசையுலகின் புதிய பாதையை திறந்த இளைஞன், எல்லா பாணிகளையும் கரைத்து இசைக்கும் கலைஞன், இசை அரக்கன் சந்தோஷ் நாராயணன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு மாமனிதராகவும் ஒரு பயங்கரமான நண்பராகவும். ஆக்சுவலாக முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் நடந்தது வந்து குக்கு படத்துக்கு தான். புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடியோவில். அப்போ வந்து இந்த ஸ்டூடியோ மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டில் நாங்கள் ஏணிலாம் ஏறி தான் மேலே போனோம் ஸ்டூடியோவுக்கு. படியெல்லாம் கட்டலை. நான் ஒரு வாட்டி அவரை ஸ்டூடியோவிலே வச்சு பூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தூங்கியிருந்தார். அது ஞாபகம் வந்தது எனக்கு இப்போ சொல்லணும்னு சொல்லி. ரொம்ப சாரி ராஜமுருகன் அவர்களே, நான் உங்களை ஒரு நாள் தண்ணி இல்லாமல் காக்க வச்சிட்டேன். அதை பற்றி வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட அவர் பண்ணல. சார் என்னை எப்படியே எங்கேயும் காப்பாற்றிடுங்க சார், காலைல சிரிச்சுட்டே கால் பண்ணார். அதுதான் ராஜமுருகனுடைய அவருடைய கொடுக்குற அன்பும் மரியாதையும் எல்லாருக்குமே.
ஸோ அவரோட படத்தில் திருப்பி இணைந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி யுகபாரதி அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இசை வந்து குக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ராஜ்முருகன் அவர்களோட அவர் ஜோக்கர் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பை பண்ணார். ஷான் டால்டன் சூப்பராக மியூசிக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த மியூசிக்கோட ரிசெப்ஷன், நேஷ்னல் அவார்டு கிடச்சது, சிங்கருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் மரியாதையும் எனக்கு வந்து பொறுப்பு அதிகமாகவும் மரியாதை அதே அளவுலேயும் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஜிப்சி அப்படின்னு பேர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனி ஆர்டிஸ்ட், எந்த கலைஞனாக இருந்தாலும் அவர் ஒரு ஜிப்சியாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பல விதமான ப்ரெஷர்ஸ் இருக்குது. நம்ம வாழறதுக்கு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் தான் நம்ம இருக்கணுன்ற சில வரமுறைகள் இருக்குது. அது சில வரமுறைகள் தேவையும் கூட நம்ம ஒரு சொசைட்டியாக வாழ்கிறதுக்கு. பட் அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக அப்படியே எங்கேயாவது நம்ம வண்டியில் போகும்போது எதையாவது பார்த்துட்டு எதுவுமே யோசிக்காமல் போவோம். அந்த மாதிரி ஒரு நிலை எப்பயாவது வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். எனக்கு வந்து அந்த நிலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அள்ளி கொடுத்த இந்த ஃபுல் டீமுக்கு ரொம்ப நன்றி. அம்பேத்குமார் சாருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி வரப்போகுது, இனிமேல் அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் எந்த விதமான ப்ரெஷருமே பண்ணல. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வந்து என்னுடைய பணியாற்றிய இசை கலைஞர்கள் நிறைய பேர் 200-300 பேருக்கு மேலே வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நாடாக ட்ராவல் பண்ணேன் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கும் பல இசை கலைஞர்களை சந்திக்கிறதுக்கும், எந்த மாதிரி இசையை அவங்க ரசிக்கிறாங்க, எந்த மாதிரி இசையை அவங்க வந்து, ஏன்னா காலங்கள் மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படி இசை வந்து வடிவங்கள் எப்படி மாறி இருக்குன்றதை வந்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கும் நான் நிறைய நாடுகள் ட்ராவல் பண்ணேன். அவ்வளோவையும் வந்து பொறுத்திருந்து இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அந்த தேசாந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து நான் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசை வரும். முதல்ல ஒன்று பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. அது நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமாக நமக்கு மட்டும் இருக்கும். அப்புறம் யாருக்கும் காட்டுறதுக்கே ரொம்ப வைக்கப்படுவோம். அது ஒரு மியூசிஷியனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பட் அது காமிக்கவே நம்ம ரொம்ப ஷையாக இருப்போம். இந்த தேசாந்திரின்றது என்னுடைய முதல்ல நான் கம்போஸ் பண்ண பாட்டு. அதுதான் அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இதுவாக வரும். அதை தான் வந்து பாடலாக்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு நான் அதை ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன். அவர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்து மரியாதை பண்ணி இது நல்லதாங்க இருக்குது, இதை பாட்டாக்குங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டினது ராஜமுருகன் அவர்கள் தான். அதை தாண்டி வந்து ஏகப்பட்ட புது விஷயங்கள், அதாவது நான் ரொம்ப பெருமையாக நினச்ச பல விஷயங்கள் என்னால் இந்த ஜிப்சி படத்தில் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது. அதில் குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லா விதமான இசை கருவிகள், இசை வடிவங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்படியாவது சினிமா வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சுரல் ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறேன். ஸோ எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பயங்கரமான கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் பயங்கரமாக ஒரே மேடையில் இருக்கிற ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு நான் ஜட்ஜாக பங்கேற்க எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. கலர்ஸ் தமிழில் சிங்கிங் ஸ்டார்ஸ்னு சொல்லி. அதில் வந்து எல்லா விதமான மக்களும் அதில் இருக்காங்க. அதில் கானா பாடகர்கள் இருக்காங்க, நாட்டுப்புற இசை கலைஞர் இருக்காங்க, ஒரு திருநங்கை இருக்காங்க, அப்புறம் கனடாலேருந்து வந்த கனேடியனே இருக்காங்க, ஆண் பெண் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பயங்கரமான இன்க்ளூசிவான ஒரு பெரிய டீம். அவங்க ஃபுல்லாகவே அந்த 30 பேரும் இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கர்நாடக இசை உலகத்திலேருந்து உலகத்தையே ஆட்டி படைச்சு, அது தவிர வந்து எல்லா விதமான கல்ச்சுரல் மக்களுடையும் பழகி எல்லாருடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து, மற்றவங்க பிரச்சனைக்காக தான் குரல் கொடுத்து மக்கள் அதுக்காக அவரை வந்து திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவரோட ஸ்டாண்டில் எப்பயுமே நின்ன திரு TM கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு கிளாசிக்கல் ராகமாக தான் இருக்கணும், இந்த பாட்டு இப்படி இந்த வடிவத்திலாம் இருக்கணும்னு இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு ராக் ஸ்டார் மாதிரி அவர் பாடியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு வாழும் ஜிப்சியாக நான் பார்க்குற ஒரு ஆக்டர் வந்து ஆக்டர் சித்தார்த் அவர்கள். அவர் இதில் வந்து இந்த தேசாந்திரி பாடலில் அவரும் பாடியிருக்காரு. அவருக்கும் ஜீவா சாருக்கும் நான் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் பார்ப்பேன். அவருடைய லைஃப்க்கும் இந்த படத்தில் ஜீவா சார் வந்து நடிச்சிருந்த இந்த விஷயத்துக்கும். இதை தாண்டி வந்து ரொம்ப அந்த 200 பேரோட பேரையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக சில பேர் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. முதல் முறையாக நான் ஒரு லிஸ்ட்டை பார்த்து படிக்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து திரு அனந்து அவர்கள் சிங்கர், எனக்கு பல பாடல்கள் கண்ணம்மாலேருந்து பல பாடல்கள் பாடியிருக்கார். பிரதீப் வந்து இதில் 2 பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா கேபா அவர்கள், தபலா வாசிக்கிற கணபதி அவர்கள், அப்புறம் என்னுடைய பணிபுரிந்த திரு ஆர்கே சுந்தர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கிட்டார் வாசிச்ச டெல்ஃபி, அப்புறம் பேஸ் கிட்டாரிஸ்ட் நவீன், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு பெரிய லாங் லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து உலக இசைக்கும் உலக சினிமாவுக்கும் மிக 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 பெரிய கான்ட்ரிபியூஷன். இதை வந்து நீங்கள் டயர்டாகாமல் அதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் சிங்கர் தி, என்னுடைய டாட்டர், இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அது பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சுஷா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு ஆள் பற்றி நான் தனியாக பேசணுன்னு இருந்தேன். இந்த படத்தில் வந்து லிரிக்ஸ்ன்னு சொல்லப்போனால் இதில் தீவிர வியாதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எழுதின அறிவு அவர்களை நான் மேடைக்கு கூப்பிட்றேன். அறிவு இருக்காரா? இருக்கு. வாங்க வாங்க அறிவு, இப்படி வாங்க. ரொம்ப நன்றி அறிவு. இந்த ஜென்ரேஷனோட, இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி இந்த ஜென்ரேஷனோட பெஸ்ட் ரைட்டர் இவராக தான் இருப்பான்னு நான் நம்புகிறேன். இவருடைய இந்த ட்ராக், இவரும் ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண ஆஃப்ரோ அவர்களும் வந்து சேர்ந்து இந்த தீவிர வியாதின்ற பாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பாடலை கேட்டுட்டு எனக்கு முதல் முறையாக நான் வந்து யூகே ஆபி ரோட் ஸ்டுடியோஸில் தான் வந்து இதை மாஸ்டரிங் பண்ணுவேன். அங்கேருந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி பயங்கரமாக இருக்குது, பயங்கர இன்டர்நேஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அறிவு மற்றும் ஆஃப்ரோ. ரொம்ப எனக்கு ஒரு மியூசிஷியனாக வந்து பயங்கரமான சந்தோஷம் கிடைச்ச நாள் அது. நான் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பெருமையாக சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பல ஸ்டூடியோஸில் இதை ரெக்கார்ட் பண்ணோம். கிரிம்சன் அவென்யூ ஸ்டூடியோஸ், ஆக்சுவலாக ரோட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். தேசாந்திரி பாட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். எனக்கு எல்லாம் வண்டி போட்டும் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நயகரா ஃபால்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். உலகம் முழுக்க நாங்கள் வந்து சுற்றி இந்த படத்தோடைய வேலைகளை நான் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மனைவி மீனாட்சி அவர்கள், அவங்களும் ரொம்ப இந்த படத்துக்காக நான் எது கேட்டாலும் அதை உடனே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பர்சனலாக எனக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்க இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசித்த டேவிட் ஜோசப் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பல பேர் இருக்காங்க. நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு அது எப்படி வார்த்தைகளால் சொல்லணும் அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஒருத்தர் பாடியிருக்காரு, ஹரிச்சரன் அவர்கள். மனமெங்கும் மாய ஊஞ்சல்ன்ற பாட்டில் அனந்து அவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்புறம் விஷ்ணு அவர்கள் ஃப்ளூட் வாசிங்க. சாரி, இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஃபுல் டீமுக்கும். இதோடைய இசை வந்து நான் பர்சனலாக ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா நான் என்னுடைய இசைன்னு மட்டும் பார்க்கல, மக்களுடைய இசையும் அது. நான் போய் பார்த்த மக்களுடைய இசையும் அதில் இருக்குது. எல்லாமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஜீவா சார் அண்ட் இந்த ஃபுல் டெக்னிக்கல் க்ரூ எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ஈஸியாக டெக்னிக்கலி ரொம்ப மொக்கையாக ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து உணர்வுன்னு சொல்லி போகும்போது டெக்னிக்கலாக அது வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பாக டெக்னிக்கலாக நல்லா இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக வந்து எல்லோரையும் ரீச் பண்ணுன்றதில் நான் ரொம்ப நம்புவேன். அதனால தான் இந்த குவாலிட்டி செக்கு, இது இப்படி இருக்கா, ஸ்டீரியோவில் இருக்கா, மோனோவில் இருக்கா, இந்த மாதிரி கேட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த உணர்வை வந்து பயங்கரமாக எடுத்து சூப்பராக காமிச்சிருக்கிற டிஓபியிலேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் உணர்வோடையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜமுருகன் அவர்கள் எப்படி இந்த மாதிரி டேலண்ட்டை ஃபைன் பண்ணுறாருன்னு நான் ரொம்ப பயங்கரமாக வியந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. ஒரு மண்டே அன்னைக்கு காலையில் எல்லோரும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஓடி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் ராஜமுருகன் அவர்களுடைய இன்னொரு பெரிய படைப்பில் இணையத்துக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிகமா மியூசிக் லேபிளுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் இவ்வளோ எந்த மேடையிலையும் பேச மாட்டேன். தேங்க்யூ. நன்றி. ஜிப்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒலிம்பியா மூவிஸ் திரு எஸ் அம்பேத்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். இந்த நேரத்தில் தயாரிப்பாளரின் நண்பர்களாக துணை நிற்கக்கூடிய திரு தரணிவேந்தன் மற்றும் திரு KR சீதாபதி இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒலிம்பியா மூவிஸின் ஜிப்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பாராட்டி வாழ்த்திய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்,
மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிப்சி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம் இல்லை. ராஜமுருகன் சாரும் நானும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு படம் ஒன்று, பெரிய படம் ஒன்று ஆரம்பிக்கப்படுறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தார். அதுக்கு இடையில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது சார், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சட்டமன்றத்துலேருந்து அன்றைக்கி செஷன் நடந்துகிட்டு இருந்தது. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே மீட் பண்ணலாம் சார் சொன்னேன். அப்போது டி நகரில் ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு பேசி அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப சிறிய பட்ஜெட் தான். அந்த படத்தோட ஹீரோ சார் சொன்ன ஹீரோ வேறு ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி சார் நம்ம அடுத்தது பேசலாம், நம்ம கவிஞர் யுகபாரதி அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகணும். அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஏற்கனவே ஒலிம்பியா மூவிஸில் மனங்கொத்தி பறவை படம் பண்ணும்போது கருப்பள்ளி அவசரம்லாம் நல்லா தெரியும். அந்த படத்துக்கு முதல்ல சிவகார்த்திகேயன் பதிலாக வேறு ஒருத்தர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நைட் நான் என்ன பண்ணேன், விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் கேம்பரிங் பண்ணியிருப்போம். அப்படியே நினச்சிட்டு தூங்கிட்டே இருந்தேன். காலையில் 6 மணிக்கு எயில் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் சிவகார்த்திகேயன் போட்டால் எப்படி சார் இருக்கும், நல்லாயிருக்கும், பேர் வர வச்சு பேசலாம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிக்கப்படும் தான் மனங்கொத்தி பறவை. இப்போது இந்த ஜிப்சி திரைப்படம் யுகபாரதி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஹீரோக்கு பதிலாக ஜீவா சார் போட்டால் எப்படி சார் இருக்கும். ஏன்னா இந்த குதிரையோட முடியை வளர்த்து குதிரை பக்கத்தில் ஜீவா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பண்ண டிஷ்யூம் அதனுடைய கெட்டப்லாம் திரும்ப யோசித்து பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படி ஜீவாவை உள்ளே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் சந்தோஷ் அவரை உள்ளே கொண்டு வந்து, அதுக்கப்புறமா இந்த படத்தோட டிசைன், இந்த படத்தோட ப்ராஜெக்டோட வேல்யூ வேறு மாதிரி மாறிச்சு. அப்படி உருவான படம் தான் இந்த ஜிப்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, இந்த 3 துறையுமே வந்து ஃபினான்ஷியல் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் நிலைச்சி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நான் நிலைச்சி நிற்கிறேன்னா அரசியலில் அண்ணன் தரணி அண்ணன் பெரியவர், கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னுடைய நண்பர்கள், சினிமா துறையில் என்னுடைய நண்பர்கள் மதன் சார், ஜேம்ஸ் சார், யுகபாரதி அண்ணன், கருப்பள்ளி அப்பன் சார், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லா துறையிலும் எனக்கு மிக முக்கிய நண்பர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் எனது தம்பிகள், எனது மனைவி ஜெயந்தி, அம்மா மற்றும் குடும்பத்தாரர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைய நாயகன், ஜிப்சி நாயகன், கோ என்றென்று புன்னகை, கலகலப்பு மாதிரி கமர்ஷியல் ஹிட் படங்களுக்கும் இவர்தான் சாய்ஸ். கற்றது தமிழ் தொடங்கி இதோ ஜிப்சி வரைக்கும் ஒரு மாற்று முயற்சிக்கும் இவர்தான் சாய்ஸ். தமிழ் சினிமாவில் வேற எதையும் நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி இயக்குநர்களுடன் பணியாற்றும் வெகு சில ஹீரோக்களுள் ஒருவரான ஜிப்சி நாயகன் ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜிப்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் எனக்கு. ஆக்சுவலி நான் என்னோடய வீட்டிலே நான் வந்து ஒரு ஜிப்சி மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வாழ்ந்த இருராஜா, என்ன ராஜா தொண்டை கட்டிக்கிச்சா உனக்கு, இருராஜா முக்கியமான படம் ராஜா, யாராவது சொல்லுங்கப்பா அவங்கக்கிட்ட. ஸோ ஜிப்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு. என் வீட்டிலே எனக்கு கொஞ்சம் நிறைய மல்டி கல்ச்சர் இருக்குது. என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு பஞ்சாபி, என்னோடய டேட் வந்து ஒரு ராஜஸ்தானி, என் மாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ இந்த ஒரு 3 லைஃப்பில் நான் வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு 2 உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ நான் கற்ற தமிழ்லையும் நான் சொல்லியிருப்பேன், சத்தியம் தேட்டருக்கு வெளியே, சத்தியம் தேட்டருக்கு உள்ளே, இந்த மாதிரி நிறைய ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைக்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஜாதி, மொழி, இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு ஃபிலிமாக இது எனக்கு அமைஞ்சது. இதில் இருக்கிற அரசியல், இந்த இது இருக்கிற விஷயம் ஜிப்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஜிப்சி வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து
ஒரு ஆடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நபர் தான். எப்படி இப்போ எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டிங்களா, உங்களோட செல்ஃபோன்ஸ், உங்களோட டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு டெய்லி உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு ட்ராவலராக ஒரு எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளோட டிவி மீடியாவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இந்தியா முழுக்க நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தா எல்லா எமோஷன்ஸும் ஒரே எமோஷன்ஸ் தான். ஸோ எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் இசையை வந்து ரசிக்கிறவங்க, கவிதையை ரசிக்கிறவங்க, நேச்சரை ரசிக்கிறவங்க, அண்ட் மனிதர்களை ரசிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே, அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வேற ஒரு மனிதனாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ யாரையும் ஒருத்தராக நம்ம மாற்றி பேசணும், ஒருத்தராக நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டியில் உள்ளே இருக்கிற ஒரு படம். அண்ட் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி சினிமாங்கிறதே வந்து ஒரு எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயம். இதில் யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத ஒரு இது, யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாரோட லைக் கிரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிராஃப்ட் சினிமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ராஜமுருகன் சார் எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீனி கொடுத்துருந்தாரு. என்றைக்குமே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்னா இந்த படத்தில், அப்படின்னா அந்த டைரக்டரோ அந்த ரைட்டரோட எழுத்து தான். அந்த எழுத்து எங்களோட மனசில் அது சொல்லும்போது நான் கொஞ்சம் தமிழை திக்கி தான் படிப்பேன். பட் அது ராஜமுருகன் சார் அவரோட இதுலேருந்து வரும்போது அந்த வார்த்தைகள் வரும்போது அது டைரெக்டாக ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஹார்ட்டில் போய் பூந்து அது எனக்கு கேமரா முன்னாடி எனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட எழுத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எழுத்தாளர்கள் தான் வேணும். இன்றைக்கி நிறைய நான் ஆக்சுவலி அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் அவரை மீட் பண்ணியிருந்தேன், ஒரு மேடையில் தான் இந்த மாதிரி மீட் பண்ணியிருந்தேன். மீட் பண்ணி அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தேன், ஜோக்கர் படத்தோட அவார்டுக்கு, புதிய தலைமுறையோ ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். ஸோ அந்த டைமில் நான் அவருக்கு அந்த இதிலே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சார் உங்களோட படம் நான் பார்த்ததில்லை, அப்படியே ஸ்டேஜ்லேயே சொன்னேன், உங்களோட ஜோக்கர் படம் நான் பார்க்கல, பட் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். இங்கே எல்லோரும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் எல்லோரும் ரொம்ப அதாவது சாதாரண ரிவ்யூஸ் இல்லை, அதாவது நியாயமாக சொல்கிறவங்களோட ரிவ்யூஸை வந்து நான் பார்த்தேன். ஸோ உண்மையிலே உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ரொம்ப சில கதைகளில் வந்து ரொம்ப சில படங்களில் தான் நம்ம கதையாக கேட்கும்போது நம்ம ஒரு எமோஷ்னல் ஆகும், நிறைய லைக் ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம வி கோ த்ரூ. ஸோ எப்படி எனக்கு கற்றர் தமிழ், ராம் அந்த மாதிரி படங்களில் ஒரு எமோஷன்ஸ் எனக்கு கதை கேட்கும் போதே எனக்கு இருந்ததோ, அதை விட நிறைய ஒரு எமோஷன்ஸ் மக்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஹியூமன் எமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இங்கே எல்லாரும் நிறைய வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே சொல்கிறாங்க. பட் ஆஸ் அ ஒரு ஆக்டராக இந்த ஜிப்சி படத்தில் நான் நடித்ததில் எனக்கு ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். அதாவது இந்தியாங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு இடம், தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மலாம் வந்து டெய்லி ஒரு காலையில் எழுந்திரிச்சு நம்ம முழிக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ ஐ திங்க் இது ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சி இதை வந்து ரொம்ப வேல்யூபிளாக நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணணும். அண்ட் ராஜமுருகன் சார் வந்து ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட், நிறைய அவரோட தாக்கம் இதில் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு தெரியாமல் தாங்க இந்த சிவப்பு சட்டையை போட்டு வந்தேன். நான் நினச்சேன் அவரும் சிவப்பு சட்டை போடுவார்னு நினச்சேன். ஸோ இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு சொல்லி தான் போட்டேன். பன்சிங் சாரோட டர்பனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த சட்டையை நான் போட்டிருந்தேன்.
இன்னைக்கு பன்சிங் சார் மாதிரி, அதாவது சாதாரணமாக நிறைய ஆடியோ லான்ச் வந்து 10 வருஷமாக நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எங்களுக்கே ரொம்ப போர் அடிக்கும் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா. பட் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சஸ் இன்னும் நிறையா பண்ணணும். இன்னும் இன்னைக்கு சினிமா துறையில் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டணும். பன்சிங் மாதிரி லைக் நபர்களை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த மாதிரி இது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும்போது ஒரு அவேர்னஸ் வரும். என் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன பசங்க, எல்லாம் 20 வயசு 25 வயசு இருக்கிற பசங்க. நீங்களாம் நல்லா ஜாலியாக கலையை ரசிங்க, இசையை ரசிங்க, நடிப்பை ரசிங்க. ஸோ ரசிப்பு தன்மையை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா எல்லாமே ஒரு விஷயந்தான். ஜிப்சியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ரசிகன் தான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு செடி கொடி மரம் இருக்கிற அந்த நதி எல்லாத்தையும் ரசிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஜிப்சி. இந்த ரோலை பண்ணும்போது எனக்கு ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. சொன்ன டைலாக்ஸ்லேருந்து, சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு ஹார்ட்டில் பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஒரு டைலாக். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாரோட மனசில் போய் பெனிட்ரேட் ஆகி எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் போட்டு ஒரு எனர்ஜி, ஒரு புது என்லைட்மெண்ட் வரும். அண்ட் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டேஜிலலாம் வீட்டு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சாம்பார், ரசம், அப்புறம் வீட்டில் அம்மா சமைக்கிற பிரியாணி, அவங்களோட இது எல்லாமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 3-4 மாதம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி லைக் நதாஷா அவங்களும் ரொம்ப கூடியே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மேல் ஆக்டருக்கு எல்லா விதத்துலேயும் லைக் யூ கேன் லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய பர்சனல் ஹசார்ட்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு லைக் எல்லாத்தையும் லைக் ஈஸியாக வந்து அடாப்டபுளாக இருந்து ஒரு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இந்த ஃபிலிமில் இருந்திருக்காங்க. அண்ட் ஸோ டைம் கருதினால கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் நன்றியை சொல்லணும். சந்தோஷ் சாரை நான் முதல்ல மீட் பண்ணிவிட்டு இந்த ஜிப்சியோட ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷ் சாரோட ரீரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் தான் கிடச்சிது. ஏன்னா அந்த காத்தெல்லாம் சாங் வந்து என்கிட்ட போட்டு காட்டினார், அவரே பாடி காட்டினார். அவரே எப்படி இந்த மியூசிக் ஜாம் ஆகிறது வந்து என்னங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த 17 வருஷத்தில் 35 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோக்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அந்த ஒரு மியூசிக் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் கொடுத்ததுக்கு. ஏன்னா இட்ஸ் டைம்லெஸ். இந்த ஒன்ஸ் இன்னைக்கு நான் திரும்ப ரீபார்ன் ஆன ஒரு ஆக்டர் தான் இன்னைக்கு. ஸோ ஒவ்வொரு படமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான ஒரு படம் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 2 வேர்ல்டை நான் வாழ்கிறேன். கமர்ஷியல் படமும் பண்ணணும், அதே மாதிரி வேர்ல்ட் சினிமா சம்மந்தப்பட்ட படங்களும் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக பண்ணணும். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அம்பேத்குமார் சார். அவர் இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் வந்து அம்பேத்குமார் சார் வந்து கொடுக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ அடுத்த வருஷம் நிச்சயமாக வர வருஷங்களில் இன்னும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஏடிஸ், சினிமாட்டோகிராஃபர், செல்வா எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ராஜமுருகன் சார், நீங்கள் அடுத்தது பேசணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு டைம் கருதினால நாங்கள் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். இப்போ ஜிப்சி படக்குழுவினர் எல்லாரையும் கூப்பிட்றேன். ஆடியோ லான்ச் இம்மிடியேட்டாக. ஓகே வாங்க. ஜிப்சி படக்குழுவினர் எல்லாருமே மேடைக்கு அழைக்கிறேன். சார், லால் சார், நடாஷா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம செல்ஃபி அப்புறம் எடுத்துக்கலாம்.